வணக்கம் மக்களே! இன்னைக்கு உழைப்பு ஒரு பக்கம், கிரெடிட்ஸ் இன்னொரு பக்கம்னு அதான் கன்டென்ட். ஆக்சுவலா இப்படி ஒரு விஷயம் எல்லார் லைஃப்லயுமே நடக்கும். நீங்க நெறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, நெறைய உழைச்சிருப்பீங்க, நெறைய கொடுத்துருப்பீங்க. ஆனா கிரெடிட்ஸ் என்னமோ எதுவுமே பண்ணாதவங்களுக்கு தான் போகும். இப்படி ஒரு பையன் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருப்பான். தான் வயசுக்கு ஏத்த வாழ்க்கைய வாழ முடியாம, ஆசைப்பட்ட எதையுமே அனுபவிக்க முடியாம, நாயா பேயா உழைச்சி குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் ஒரு வயசுல, அதாவது ஒரு குடும்பத்தோட பாரம்னா என்னன்னே முழுசா புரியாத ஒரு வயசுல தான் தலையில அந்த சுமைய சுமக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அவனோட வலிய எப்பயாவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்காங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அந்த பசங்க ஒன்றும் பொறக்கும்போதே ரொம்ப மெச்சூரிட்டியா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு பொறந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா மனுஷங்கள மாரியும் எல்லா ஆசை பாசங்களையும் அனுபவிக்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் பொறந்திருப்பாங்க. அவனுக்கும் ஆசைகள் இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும்னு தோணியிருக்கும். ஆனா, தான் குடும்பத்துக்காக, தான் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னுடைய மொத்த அந்த ஒரு யங்கான ஏஜ்ல தான் அனுபவிக்க வேண்டிய அத்தனை ஆசை பாசங்களையும் அவனோட வாழ்க்கையில பாதி வாழ்க்கைய இழந்து, தன்னோட குடும்பத்து பாரத்த தான் தலையில வச்சிருப்பான். ஆனா, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில சில பேரண்ட்ஸ் சில ஆஃபீஸ்லயும் இதெல்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தன் உழைச்சி உழைச்சி மாடா தேய்வான். இன்னொருத்தன் சும்மா தான் இருப்பான். ஆனா, கிரெடிட்ஸ் என்னமோ சும்மா இருக்கவனுக்கு போயிடும். உழைக்கிறவன் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுவாங்க. இப்போ அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும்? அவங்க போட்ட மொத்த எஃபோர்ட்டும் உடைஞ்சா போல அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்? இன்னொரு பக்கம் தான் குடும்பத்தோட சுமையெல்லாம் இன்னும் தலையில தூக்கி சுமந்திருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டும் சம்பாதிச்சு, அவங்க தேவைக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனா, சில இடத்துல அவங்களுக்கு ஒரு கிரெடிட் குடுப்பாங்க. ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு ஒரு கிரெடிட்ட குடுப்பாங்க. இப்போ பெத்தவங்களா இருந்தாலும் சரி, வெளியவா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு உழைச்சவனுக்கும், ஒண்ணுமே பண்ணாதவனுக்கும் இப்படி பாரபட்சம் பார்க்கும்போது, அந்த உழைச்ச அந்த ஒரு மனுஷங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? கெட்டவங்கலாம் தானா உருவாகுறது இல்லைங்க. இப்படி தான் உருவாக்கப்படுறாங்க. நம்ம யாருக்காக வாழ்ந்தோம், யாருக்காக நம்ம வாழ்க்கைய தொலைச்சோன்னு தனியா உட்காந்து அழும்போது வர அந்த ஒரு கண்ணீரு, அவங்கள கஷ்டப்படுத்தினவங்கள சும்மா விடுமா? அது வெளியவா இருந்தாலும் சரி, வீட்லயா இருந்தாலும் சரி. உண்மையிலேயே இப்ப இருக்க சொசைட்டில பண்ற ரொம்ப கேவலமான விஷயம் இதுதாங்க. உங்க குடும்பத்தில இந்த மாரி நடந்திருக்கா? நீங்க உழைப்பீங்க. ஆனா, எதுவுமே செய்யாத உங்க கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தங்களுக்கு அந்த கிரெடிட் இருக்கும். கிரெடிட் குடுக்கலனாலும் பரவாயில்லைங்க. பட் ஒரு பாசம் கூட இருக்காது. அந்த மாதிரி இவ்ளோ கஷ்டப்பட்டும் ஒரு ஆசபாசம் இல்லாத ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆனா, எந்த ஒரு கிரெடிட்டுமே எதிர்பார்க்காம, எதையும் சொல்லிக் கூட காட்டாம, இப்ப வரைக்கும் தான் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு சல்யூட் தான். ஏன்னா, நீங்கலாம் நிஜமாவே இரும்பு மனுஷங்க. இதே மாரி வேற ஒரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.